எல்லோரும் பாம்பு பார்த்துருப்பீங்க. மண்புழு சைஸில் இருக்கிற குட்டி பாம்பு பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நைட்டு வேலையை முடிச்சுட்டு வண்டியை வீட்டில் நிப்பாட்டுறப்ப கல்லுக்கு பின்னாடி ஏதோ ஓடின மாதிரி இருந்துச்சு. சரி கல்லை பிரட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில் ஒரு குட்டி பாம்பு படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. சரி நம்ம குட்டி பிள்ளைகளுக்கு இதை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு முட்டாய் டப்பாவை எடுத்து அந்த பாம்பு மேலே மூடியாச்சு. மூடிட்டு அடியில் ஒரு பேப்பரை உள்ளே தனிச்சு இப்போ டப்பா அப்படியே திருப்பணும் அப்படின்னோம்னா பாம்பு வந்து டப்பாக்குள்ளே வந்துருச்சு. சரி டப்பாவில் வந்து ஒரு 4 ஓட்டையை போட்டு மூச்சு விடுறோம்ல பாவம் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட காமிச்சாச்சு. குட்டி பாம்பு இது என்னம்மா செய்வோம்? பாம்பை சாப்பிட்ருவோமா? விட்டுருவோமா? அவங்க அம்மா தேடும். சரி கூட விட்டுருவோம். இந்த மாதிரி குட்டி பாம்பு தானே அப்படின்னு சொல்லி கையில் பிடிக்குன்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி பாம்பு வந்தோன்னே டக்குன்னு அதை அடித்து கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடாதீங்க. சுற்றுச்சூழல் வந்து ஒரு சுழற்சி கரெக்டாக சுற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி உயிரினங்கள் வந்து நம்ம கூட இருந்து தான் ஆகணும். உங்களால் முடிஞ்சால் ஒரு பாம்பு பிடிக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டு அதை வீட்டு தூரத்தில் கொண்டு எங்கேயா விட்டு வந்துடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது, அதுக்கும் சரி நம்மளுக்கும் சரி. அதே சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கு, அதனால அது இவ்வளோ சுலம். விடுங்க போயிடும். ஓ ஆயிடுச்சு.